இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மலையாள ஹீரோவான டொவினோ தாமஸ் நடித்து ரிலீஸ் ஆன ஒரு 3 நல்ல படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். டொவினோ தாமஸ்னால் மலையாளத்தில் நல்ல பெரிய ஹீரோ தான். மாரி 2ல் கூட வில்லனாக நடிச்சிருப்பார்ல, அவர் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து நம்ம வந்து கோதா, படம் பேர் வந்து கோதா. அதுலேயும் டொவினோ தாமஸ் தான் நடிச்சிருக்காரு. டைரக்டர் வந்து ஜோசப், அதாவது பசில் ஜோசப்னு சொல்லிட்டு மலையாள டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 7.4. படம் வந்து 2017 ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் படம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது கமர்ஷியல் படமாக இருக்கும், லவ் ஸ்டோரியும் இருக்கும், காமெடி கலந்த ஒரு மூவி, நல்ல மூவி, ஒரு ஒர்த்தான மூவி, ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய மூவி தான். அடல்ட் கண்டென்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு நல்ல படம், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரெண்டாவது படம் வந்து லூக்கா. லூக்கா வந்து 2019 ரிலீஸ் ஆகிருக்கு. டைரக்டர் வந்து அருண் போஸ். ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 6.9. ஆனால் படம் லவ் ஸ்டோரி தான், ஃபுல்லாகவே லவ் ஸ்டோரி தான். நல்லாயிருக்கு படம். எல்லா படத்துலேயும் வந்து ஸ்டோரியை வந்து நான் ஃபுல்லாக சொல்லலை. படம் நல்லாயிருக்கு, ஐஎம்டிபி ரேட்டிங் நல்லாயிருக்கு, அதை சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரியை பற்றி சொன்னால் உங்களுக்கு மைண்ட் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நான். மூணாவது படம் வந்து குப்பி. ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 10க்கு 8. டைரக்டர் வந்து ஜார்ஜ். இது 2016 ரிலீஸ் ஆகிருக்கு. இது டொவினோ தாமஸ் படம் தான். இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சின்ன பையன் ஒருத்தான் புறா, மீன் இதெல்லாம் வளர்த்துட்டு தெரியும். அவனுக்கும் டொவினோ தாமஸுக்கும் ஏற்படுற பிரச்சனைகளை பற்றி தான் இருக்கும். படம் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 படமும் நல்லாயிருக்கு. டொவினோ தாமஸ் படம் கண்டிப்பாக அடுத்த பாட்டில் அடுத்தடுத்த படங்களை பற்றி பார்ப்போம்.